என்ன ஓய் திருக்கச்சி, தினமும் இந்த தெரு வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறீரா? இல்லை வேறு தெருவில் போய் அங்கு ஏதும் வம்பு தும்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறீரா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் இந்த தெரு வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறேன். அப்படியா? சத்தத்தையே காணோமே. சத்தம் எப்படி வரும் சுவாமி? இந்த தெரு வழியாக போகும்போது தமிழ் பாசுரத்தை என் மனதிற்குள் பாடிக்கொள்வேன். அக்ரஹாரத்தை கடந்ததும் வாய்விட்டு சத்தமாக பாடுவேன். அப்படி அந்த பயம் இருக்கட்டும். ஆமாம், உமக்கு தெரியுமோ, அத்தியந்த சிநேகிதர் சோமியாஜியும் உம்மை மாதிரியே ஒரு வம்பில் மாட்டிக்கொண்டு விழி விழி என்று விழித்துக் கொண்டிருக்கிறார். தெரியும். மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. என்னவோ அன்றைக்கு உமக்கு பிரமாதமாக பரிந்து கொண்டு வந்தாரே, இன்றைக்கு என்ன ஆயிற்று பார்த்தீரா? ஊரை பகைத்துக் கொள்ளக்கூடாது ஓய். ஒரு ஆபத்து சமத்து என்றால் உறவினர்கள் வர தாமதமாகலாம், ஊரார் தான் உடனே வந்து கை கொடுப்பார்கள். இதை நீரும் ஆத்மார்த்த சிநேகிதரும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறீரோ? நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவரை போன்ற வேத விற்பன்னர் இதை புரிந்து கொள்ளாமலா இருப்பார்? என்ன பேசுகிறீர்? புரிந்து கொள்ளாமல் தானே இன்று தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நியாயம் தன் பக்கம் இருப்பதாக உறுதியாக நம்புகிறாரோ என்னவோ? நம்புவார். நீரும் அவரை சேர்ந்தவர் தானே, அவருக்குத்தான் தாளம் போடுவீர். டே சுதர்சனா, நில். என்னப்பா? எங்கேடா போகிறாய்? விளையாட போகிறேன். என்னடா எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு? சாப்பிட்டாயிற்றா? சாப்பிட்டேன். உனக்காயிற்று, எனக்காக வேண்டாமா? போய் வாழைத்தோப்பிலிருந்து 2 வாழை இலையை அறுத்து கொண்டு வா. நான் விளையாட வேண்டும் அப்பா. எல்லாம் விளையாடலாம். முதலில் வாழை இலையை பறித்து கொண்டு வந்து கொடுத்து விட்டு பிறகு விளையாடு. போ. சுவாமி, பாவம் குழந்தை, அவன் விளையாடட்டுமே. நான் போய் வாழை இலை பறித்து கொண்டு வருகிறேன். இந்த உபகாரத்தை என்னால் செய்ய முடியும். வேண்டாம் ஐயா, நீர் இப்பொழுது எங்களுக்கு செய்து கொண்டிருப்பதே பெரிய உபகாரம். இதைவிட உபகாரம் நீர் எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். வாயை மூடிக்கொண்டு மனதுக்குள் பாடிக்கொண்டு வேலையை பாரும். போம். டேய் சுதர்சனா, என்னடா இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய்? உள்ளே போய் கத்தியை எடுத்துக்கொண்டு இலையை பறித்துக் கொண்டு வா. சரி சுவாமி, அடியேன் புறப்படட்டுமா? இன்னும் புறப்படவில்லையா? நான் கிளம்பும் என்று சொல்லி அரை ஜாமம் ஆகிவிட்டது. ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். பாம்பு கடித்த சுவடே இல்லை. பையனுக்கு ஆயுசு கெட்டி. பாம்பு கடித்த காயத்தை வைத்து மட்டும்தான் பையனை பாம்பு தீண்டி இருக்கிறது என்று சொல்லலாம். மிக்க நன்றி வைத்தியரே. எனக்கு எதற்கு நன்றி? நான் ஒன்றுமே செய்யவில்லையே இவனுக்கு. சமயோஜிதமாய் நீங்கள் செய்த அந்த பச்சிலை வைத்தியம்தான்
இவனை பிழைக்க வைத்திருக்கிறது. இனி ஒன்றும் பயமில்லையே. ஒரு பயமும் வேண்டாம். பையன் திடகாத்திரமாய் இருக்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் ஒன்றுமே நடக்காதது போல துள்ளி குதித்து விளையாடுவான் பாருங்கள். பெருமாள் திருவுளம் கொண்டால் எதுதான் நடக்காது? முற்றிலும் சரி. ஆமாம், இவன் உங்கள் மகனா? இல்லை ஐயா, எனக்கு மிகவும் வேண்டியவர் ஒருவரின் மகன். நான் வாழைத்தோப்பு வழியாக போன போது இவனின் தீனமான அலறல் குரல் கேட்டு ஓடி வந்து பார்த்தேன். சரி, வைத்தியர்களுக்கு மட்டுமே தெரிந்த இந்த பச்சிலை வைத்தியம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? உங்களுக்கு நெருங்கியவர்கள் யாராவது வைத்தியராக இருந்து அவரிடமிருந்து இந்த பச்சிலையை பற்றி கற்றுக்கொண்டீர்களா? இல்லை ஐயா, நான் சிரியா நங்கை என்ற பச்சிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயா, நான் சிரியா நங்கை என்ற பச்சிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். கீரி பிள்ளைகள் இந்த சிரியா நங்கை செடிகள் செழித்து வளர்ந்திருக்கும் இடங்களில்தான் வாசம் செய்யுமாம். பாம்புடன் சண்டையிட்ட பின் தன் உடலில் ஏற்பட்டிருக்கும் காயங்களின் வழியே பாம்பின் விஷம் ஏறாமல் இருக்க உடனே கீரி பிள்ளை இந்த சிரியா நங்கை செடியில் விழுந்து புரளுமாம். நன்றாக விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்களே. சிரியா நங்கையை கண்டவுடன் சீரிய நாகம் நிச்சயம் கட்டழியும் என்பது பழமொழி. அருமை அருமை. ஆனால் இதுதான் சிரியா நங்கை செடி என்று எப்படி கண்டறிந்தீர்கள்? அப்போதுதான் அந்த தோப்பில் கீரிக்கும் பாம்பிற்கும் சண்டை நடந்திருக்க வேண்டும் என்பது என் யூகம். அந்த கோபத்தில்தான் பாம்பு சிறுவனை தீண்டி இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் கீரி ஒன்று ஒரு செடிக்குள் சென்று உரசுவதை நான் பார்த்தேன். உடனே அதுதான் சிரியானங்கை செடியாக இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு நான் வந்தேன். அப்படித்தான் இந்த சிறுவனை நான்... சுதர்சனா, நான் பெற்ற மகனே, என்ன ஆயிற்று உனக்கு? மகனே, கண் திறந்து பாரடா என்னை. பாம்பு கடித்து விட்டதாமே உன்னை. அடடா, என்ன செய்கிறீர்கள்? விடுங்கள் அவனை. முதலில் எழுந்திருங்கள். யார் நீங்கள்? இவனை பெற்றெடுத்த துர்பாகியசாலி நான் தான் ஐயா. அழுவதை முதலில் நிறுத்துங்கள். அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நம்ப வேண்டும். சற்று மயக்கத்தில் இருக்கிறான், அவ்வளவுதான். சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்து விடுவான். பிறகு அவனை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? இவனை பாம்பு தீண்டி விட்டது என்று சொன்னார்களே. அது உண்மைதான். ஆனால் கவலையே பட வேண்டாம். அவன் பிழைத்துக் கொண்டு விட்டான். ஐயா தெய்வமே, எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்வேன்? நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கல்ல. உங்கள் மகனை காப்பாற்றியது இதோ இவர்தான். இவர் சமயோஜிதமாக செய்த வைத்தியத்தால் தான் உங்கள் மகன் பிழைத்தான். திருக்கட்சி, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உங்களை தூற்றிய இந்த வாயை என்ன செய்தால் தகும்? சொல்லுங்கள். இவரை தூற்றினீரா? என்ன சொல்கிறீர்கள்? சிறுவன் உங்கள் மகனா என்று கேட்டதற்கு இல்லை, எனக்கு மிகவும் வேண்டியவரின் மகன் என்று சொன்னாரே. பெருந்தன்மை வைத்தியர் ஐயா, அது அவரின் பெருந்தன்மை. அப்பா, ஒன்றுமில்லையப்பா, எழுந்திரு. சுதர்சனா, சுதர்சனா. அப்பா. ஐயா திருக்கட்சி, உங்களை எவ்வளவு வைத்திருக்கிறேன். உங்களையும் உங்கள் நண்பரையும் எப்படி எடுத்தறிந்து பேசியிருக்கிறேன். எப்படி ஐயா நான் உமக்கு வேண்டியவன் என்று சொல்ல மனம் வந்தது? என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை நாங்கள் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டோம். இன்னமும் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று. கைமாறு செய்யும்படியாக நான் என்ன செய்து விட்டேன்? உங்கள் விரோதியின் மகனை காப்பாற்றி இருக்கிறீர்களே. முதலில் நீங்கள் என் விரோதி அல்ல. இரண்டாவது, சிறுவன் உயிருக்கு துடிக்கும் போது யாராக இருந்தாலும் இந்த உதவியை நிச்சயம் செய்திருப்பார்கள். இல்லை, இது உங்களின் விசாலமான மனதை காட்டுகிறது. ஐயா, உங்களின் இந்த மனதை நாங்கள் நோகடித்து விட்டோமே. இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்வதென்று புலப்படவில்லையே. எந்த பிராயச்சித்தமும் நீங்கள் செய்ய வேண்டாம்.
அடடே, வா சுதர்சனா, எப்படி இருக்கிறாய்? நலமாக இருக்கிறேன் சுவாமி. ஆமாம், நீ எங்கே போய் கொண்டிருந்தாய்? என்னை எப்படி பார்த்தாய்? நான் கோயிலுக்கு போய் கொண்டிருந்தேன். அதோ அங்கிருந்து உங்களை பார்த்தேன், ஓடோடி வந்து விட்டேன். மிகவும் சந்தோஷம் அப்பா. நீ கற்கும் கல்வியில் ஊக்கத்தோடு இருக்கிறாயா? ஏனென்றால் கல்வி ஒருவனை மேம்பட்டவனாகவும் செல்லும் இடங்களில் சிறப்புடையவனாகவும் ஆக்குகிறது. அதில் மிகவும் ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும். தாங்கள் சொல்வதைத்தான் என் தந்தையும் சொல்லுவார். நானும் ஊக்கத்துடனே தான் கல்வி கற்பேன். இருப்பினும் என்னப்பா ஏதோ தயங்குகிறாய்? சொல்ல வந்ததை தயங்காமல் சொல். வேத பாடங்களை என் தந்தையிடமிருந்து கற்று வருகிறேன். இருப்பினும் தாங்கள் முன்பெல்லாம் பாடிக்கொண்டு வருவீர்களே. ஓ, தமிழ் பாசுரங்களை சொல்கிறாயா? அதேதான் சுவாமி. அந்த பாசுரங்களை நீங்கள் பாடியபடி வரும்பொழுது அதன் இனிமை என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது சுவாமி. நான் பாடியதையா இனிமை என்கிறாய்? ஆம் சுவாமி, அதில் என்ன சந்தேகம்? பாசுரங்களில் பொதிந்துள்ள அர்த்தங்களால் தமிழ் பாசுரங்கள் இனிமையானது என்பதில் அடியேனுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த அடியவன் பாடியது இனிமையாக இருந்தது என்கிறாயே, அதில் தான் எனக்கு சந்தேகம். என் தந்தை நேற்று கூட சொல்லிக் கொண்டிருந்தார், அடக்கமான குணத்திற்கு உதாரணமான திருக்கச்சி நம்பிகளை அவமதித்தேனே என்று. அதன் பொருள் இப்போது எனக்கு நன்கு விளங்கியது சுவாமி. சந்தேகமே வேண்டாம், நீங்கள் பாடும் பாசுரங்கள் மிகவும் இனிமையானவை. சரி சரி, அதை விடப்பா. நான் விடப்போவதில்லை. நீ என்னப்பா சொல்கிறாய்? உங்களிடமிருந்து பாசுரங்களை கேட்காமல் கற்காமல் விடப்போவதில்லை என்கிறேன். இது என்ன அபச்சாரம்? நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேனா சுவாமி? நீ எதுவும் தவறாக பேசவில்லை. அக்ரஹார வீதி வழியே பாசுரங்களை இந்த அடியவன் பாடிச் செல்வதுதான் தவறு. என்னிடமிருந்து பாசுரங்களை கற்க வேண்டும் என்று சொல்கிறாயே, அதுதானப்பா எனக்கு புரியவில்லை. ஏன் சுவாமி, பாசுரம் கற்பது தாழ்வான விஷயமா சுவாமி? இல்லை இல்லை, பாசுரங்களை கற்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் உயர்வான விஷயமே. அதிலும் உயர்வுக்கு உயர்வாக அதில் உள்ள அர்த்த விசேஷங்கள். நீ கற்கின்றாயே வேதம், அதன் பொருட்களை தெள்ளத் தெளிவாக விளக்குவதோடு நம் அன்றாட வழக்கு மொழியான தேன் தமிழில் இருப்பது இன்னும் அதற்கு சிறப்பானதாகும் அப்பா. ஆனால் நீ என்னை தேர்ந்தெடுத்ததுதான் தவறு. சுவாமி, என்னை பொறுத்தவரை எனக்கு மறுபிறவி கொடுத்தவர் தாங்கள். அப்படியெல்லாம் இல்லை அப்பா. உன்னை பாதுகாத்தது அந்த பேரருளாளனின் கருணையே. அவனுடைய கருணைக்கு முன்னால் இந்த அடியவன் மிகவும் அற்பமானவன். எனக்கு தெரிந்ததெல்லாம் அன்று என் உயிரை மீண்டும் தந்தளித்தது நீங்கள்தான். பெருமாள் உங்கள் மூலமாக என்னை காப்பாற்றினார் என்று நீங்கள் சொல்வது போலவே சொல்லலாம். அதே பெருமாள் தான் தமிழ் பாசுரங்களை கற்க உங்களை ஆசானாக ஏற்க எனக்கு கோடி காட்டியிருக்கிறார். எனவே மறுக்காமல் எனக்கு பாசுரங்களை கற்றுக் கொடுங்கள். எனக்கென்னவோ இது ஒத்து வரும் என்று தோன்றவில்லை. ஏற்கனவே நான் அக்ரஹாரத்தில் பாசுரங்களை பாடுகிறேன் என்று பல பிரச்சனைகள். இதில் எப்படி உனக்கு பாசுரங்களை நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? வேண்டாம் சுதர்சனா, யாராவது ஏதாவது சொல்வார்கள். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். முக்கியமாக என் அப்பா ஒன்றும் தடை சொல்ல மாட்டார். நிச்சயம் அவர் ஒப்புக்கொள்வார். அதற்கில்லை சுதர்சனா, இதுவரை தினப்படி வகுப்பாக யாரும் என்னிடம் கேட்டதில்லை. ஏன் என் மூலமாக இந்த பாசுர வகுப்பு ஆரம்பமானதாக இருக்கட்டுமே. தயவு செய்து சரி என்று சொல்லுங்கள் சுவாமி. அப்பா சுதர்சனா, இந்த அடியவன் வரதனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய முதல் உந்துதல் திருமழிசையில் வீற்றிருக்கும் ஆதி ஜெகநாத பெருமாளும் யோகத்தில் வீற்றிருந்த பார்கவ குல சித்த புருஷரும் ஆழ்வாருமான திருமழிசை பிரானுமே. அதனாலேயே என் தந்தை பார்கவதாசன் என்றே என்னை அழைப்பார். அந்த திருமழிசை பிரான் பல சமய நெறிகளை கடைபிடித்து பின் இறுதியில் அந்த கேசவனுக்கு ஆட்பட்டு பரம வைணவராக மாறி அருளி செய்த பாசுரத்தை உனக்கு முதல் பாசுரமாக நான் ஆரம்பிக்கிறேன். எங்கே நான் சேவிப்பதை அப்படியே நீயும் சேவிப்பாயாக. தங்கள் உத்தரவுபடியே குருதேவா. நான் முகனை நாராயணன் படைத்தான்,
அருமை திருக்கச்சி நம்பிகளே, மிகவும் அருமை. பாசுரம் சேவித்தது அருமைதான் சோமயாஜிகளே, ஆனால் அது முறையோடு நடக்க வேண்டும் அல்லவா? அது நாராயணன் சுவாமிகளே, அடியேன் எவ்வளவோ எடுத்துச் சொன்னேன் சுதர்சனனுக்கு. தந்தையிடம் அனுமதி பெற்றவுடன் என்னிடம் பாசுரங்களை கற்கலாம் என்று சொன்னேன். ஆனால் தங்கள் மகன்தான் பிடிவாதம் பிடித்தால் சோமயாஜிகளே நீங்களே சொல்லுங்கள். இவன் சிறுவன், குழந்தைத்தனமாக நடந்து கொள்வான். நான் அப்படி செய்ய முடியுமா? எதையும் முறையோடு செய்ய வேண்டாமா? இதில் என்ன முறைகள் இருக்கிறது நாராயணா? இருக்கிறது. லலிதா, அந்த அர்ச்சனை தட்டை இப்படி கொடு. இந்தாருங்கள். சுவாமி, இதை முதலில் பிடியுங்கள். என்ன சுவாமி இதெல்லாம்? குருதட்சணை சுவாமி, குருதட்சணை. குருதட்சணை இல்லாமல் பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இதை குருதட்சணையாக பெற்றுக்கொள்ளுங்கள். சுதர்சனா, ஏன் நின்று கொண்டே இருக்கிறாய்? ஆசானிடம் இதை கொடுத்து அவர் காலில் நமஸ்கரித்து அவரது ஆசைகளை பெற்றுக்கொள். இந்தாருங்கள். வாங்கிக் கொள்ளுங்கள் குருதேவா. வாங்கிக் கொள்ளுங்கள் திருக்கச்சி நம்பிகளே. போதும் அப்பா, எழுந்திரு சுதர்சனா. சுவாமி, பெருமாளுக்கென்று கொண்டு சென்ற அர்ச்சனை தட்டை இந்த அடியவனுக்கு கொடுத்து விட்டீரே. ஒன்றும் தவறில்லை திருக்கச்சி நம்பிகளே. அந்த ஆதிகேசவன் தனக்கென்று கொண்டு வந்ததை தன் அடியரான பாகவதர்களுக்கு சந்தர்ப்பவசத்தால் கொடுக்க நேர்ந்தால் அதை கண்டு பெரிதும் முகப்பான். அதுவும் உமக்கு குருதட்சணையாக கொடுத்தேன் என்றால் அவன் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அவர் சொல்வது முற்றிலும் சரியே. தாங்கள் சிறிதும் குழப்பமடைய வேண்டாம். திருக்கச்சி நம்பிகளே, தாங்கள் என் மகனுக்கு பாசுரம் சொல்லிக் கொடுப்பதில் எங்களுக்கு பூரண சம்மதமே. இது யாரும் இனி குறுக்கே வருவதற்கில்லை. ஆம் சுவாமி, தாங்களே எங்கள் மகனின் ஆசான். இவனின் ஆசையை தாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். சோமயாஜிகளே, எனக்கு மேலும் ஒரு ஆசை. சொல்லுங்கள் நாராயணன். என் மகன் ஒருவனுக்கு மட்டும் என்றில்லாமல் நம் ஊரில் பாசுரத்திற்கென்று தனி வகுப்புகள் ஏற்பட வேண்டும். அதன் மூலம் செம்மொழியாம் தமிழ் பாசுரங்களின் தேமதூர ஒலி எங்கும் கேட்க வேண்டும். பாமரர்களும் அதை செவிசாய்த்து பயனுற வேண்டும். அந்த பாசுர வகுப்பு நம் திருக்கச்சி நம்பிகளின் தலைமையில் நடக்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆஹா, மிக நல்ல யோசனை. இதுவரை யாரும் சிந்திக்காத யோசனை. உடனே சரியென்று சொல்லுங்கள் திருக்கச்சி நம்பிகளே. என்ன சோமயாஜி, நீங்களும் இவரோடு சேர்ந்து கொண்டு? அவர்கள் ஒன்றும் தவறாக எதுவும் சொல்லவில்லையே. நல்ல விஷயம் எங்கும் பரவ வேண்டும் என்கிறார்கள், அவ்வளவுதான். ஆம் நம்பிகளே, கடல் அலை ஒளி போல் அனைவரின் செவிகளிலும் திராவிட தமிழ் வேத ஒளி. இதை நினைக்கும் போதே ஆஹா, எங்கள் மனமெல்லாம் குளிர்கிறதே. ஏதேது திருக்கச்சி நம்பிகளே, நாங்கள் நடத்தும் வகுப்புகளில் இனி சிஷ்யர்களின் வரவு மிகவும் குறைவாகிவிடும் போலிருக்கிறதே. திருக்கச்சி நம்பிகளின் தமிழ் பாசுர பாடம் ஸ்ரீபெரும்புதூர் முழுவதும் இனி ஒலிக்கப் போகிறது. போதும் சோமயாஜி, போதும். அடியேன் ஏதோ தெரிந்த அளவிற்கு பாசுரங்களை பாடிக்கொண்டு திரிகிறேன். அதற்காக பாசுர வகுப்பு எடுக்கும் அளவிற்கு இந்த அடியவன் தகுதியுடையவன் அல்ல. மேலும் காஞ்சி சென்று அந்த வரதனுக்கு கைங்கரியம் செய்யும் வரை வேறு எதையும் இந்த அடியவன் சிந்திப்பதில்லை. அதுவும் தாங்கள் கூறும் பணி மிகவும் உயர்வானது. ஒரு முறை தொடங்கிவிட்டால் பின்னர் தொய்வில்லாமல் அப்பணி தொடர்ந்து செவ்வனே நடக்க வேண்டும். அடியேனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், பின்னாளில் இம்முயற்சி யாரால் கைகூடும் என்றால் உங்கள் மகன் ராமானுஜனால் தான் கைகூடும். அந்த தகுதி அவனுக்கு இருப்பதாக அடியேன் கருதுகிறேன். பல பேருக்கு கடினமாக தோன்றுவதை அவன் மிகவும் சுலபமாக நடைமுறைப்படுத்தி காட்டப் போகிறான். அதுவரை அடியேன் இவ்வழியாக செல்லும் பொழுது ஏதோ ஒன்றிரண்டு பாசுரங்களை சுதர்சனனுக்கு கற்றுத்தருகிறேன். மற்றபடி மக்களுக்கு சத்விஷயங்களை போதிக்கும் தகுதியும் திறமையும் நிச்சயம் இந்த அடியவனுக்கு இல்லை. சரி, நேரமாகிவிட்டது. காஞ்சி பேரருளாளன் எனக்காக காத்துக் கொண்டிருப்பான். சுதர்சனா, சுவாமி, இதை என் அன்பளிப்பாக வைத்துக்கொள். அப்படியே செய்கிறேன். நான் விடைபெறுகிறேன். வாருங்கள். வாருங்கள். வருகிறேன். சரி நம்பிகளே.